ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அந்த 9th லெசனில் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஆன்லைன் ஒர்க் கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். கின்ஸ் மாதிரி எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அந்த லெசனில் இருக்க ஒரு டாபிக் மட்டும் வந்து இன்னும் அதை பார்க்கல. அந்த டாப்பிக்கை மட்டும் முடிச்சிட்டோம்னா அந்த லெசன் வந்து ஓவர் ஆயிரும். என்ன டாபிக் அப்படின்னா வந்து பன்னாட்டு விண்வெளி மையம், இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். பன்னாட்டு விண்வெளி மையம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து விண்வெளி வீரர்கள் தங்குற இடத்த தான் வந்து பன்னாட்டு விண்வெளி மையம், அந்த விண்வெளி மையத்தை தான் வந்து சொல்லுவாங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா, அந்த வீரர்கள் வந்து தங்குற இடத்துக்கு பேர் தான் வந்து பன்னாட்டு விண்வெளி மையம். இது வந்து எப்படி இருக்கும், அதாவது பூமியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து 13 வருஷமாக வந்து கட்டி அதை வந்து முடிச்சிருக்காங்க பன்னாட்டு விண்வெளி மையத்தை. ஆனால் வந்து அதில் எப்போ ஃபஸ்ட்டு வந்து மனிதர்கள் வந்து போனாங்க அப்படின்னு வந்து 2000 அந்த வருஷத்தில் தான் வந்து மனிதர்கள் வந்து போய் பார்த்துருக்காங்க. அதில் ஒரு நாளில் வந்து எத்தனை பேர், ஒரு நாள்னு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து ஒரு 2-3 நாள் அப்படின்னு வச்சா அந்த இதில் வந்து 6 மனுஷங்க தான் வந்து தங்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பன்னாட்டு விண்வெளி மையத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் 6 மனிதர்களுக்கு மேலே வந்து அதில் வந்து தங்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பன்னாட்டு விண்வெளி மையம் வந்து எந்த இயர் முடிய வந்து இயங்கும் அப்படின்னா வந்து 2028 முடிய தான் வந்து இயங்கும். அதுக்கடுத்து வந்து புதுசாக வந்து இது மாதிரி ஆரம்பித்து வந்து இயக்குறாங்களா, அப்படி புதுசாக தான் வந்து ஆரம்பித்து வந்து இயக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிறது வந்து 2028 முடிய தான் வந்து இயங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இயர்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இயர் மட்டும்தான் வந்து கேட்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பன்னாட்டு விண்வெளி மையத்தோட பயன்கள், இதனால் வந்து என்ன பயன்கள் அடைகிறோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். மெயினாக வந்து தண்ணீர் தட்டுப்பாடு வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து நீர் வடிகட்டுதல் மற்றும் சுத்திகரிக்கும் முறைகளை வந்து இந்த பன்னாட்டு விண்வெளி மையத்தினோட பணிகளாக வந்து இருந்திருக்கு. இந்த மையத்துக்காண்டி வந்து ஒரு நீர் மீட்பு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. நீர் மீட்பு அமைப்பும் ஆக்சிஜன் உருவாக்கும் அமைப்பும் வந்து எங்கே அப்படின்னா வந்து ஈராக் நாட்டில் வந்து அந்த நாட்டில் வந்து சுத்தமான குடிநீர் இல்லாததுனால வந்து இந்த மையத்தின் மூலயமா வந்து அந்த மக்களை வந்து புதுசாக இந்த மாதிரி நீர் வடிகட்டுதல், இந்த சுத்திகரிக்கும் முறைகளை பயன்படுத்தி வந்து அந்த ஈராக் நாட்டில் உள்ள மக்களை வந்து காப்பாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லேசர் அறுவை சிகிச்சையும் வந்து இந்த பன்னாட்டு விண்வெளி மையத்தோட பணியாகவும் இருந்திருக்கு. லேசர் அறுவை சிகிச்சை இந்த இதையும் வந்து அவங்க வந்து செஞ்சுருக்காங்க அந்த நாட்டுக்காண்டி. இதே மாதிரி வந்து நிறையாவும் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து வேறு என்னென்ன அறுவை சிகிச்சைகள் அப்படின்னா வந்து மூளைக்கட்டி இருக்கும் இல்லையா, அந்த இது வந்து அறுவை சிகிச்சை மூலம் வந்து அகற்றியிருக்காங்க. அந்த அகற்றுறதுக்கு வந்து இந்த பன்னாட்டு விண்வெளி மையத்தில் வந்து ரொம்பவே யூஸாக இருந்திருக்கு. அந்த இதில் வந்து எத்தனை நாடுகள் வந்து இருக்காங்க, சேர்ந்து செயல்படுறாங்க அப்படின்னா வந்து 16 நாடுகள் வந்து சேர்ந்து தான் வந்து இந்த பணியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பன்னாட்டு விண்வெளி மையத்தில் வந்து மொத்தம் 16 நாடுகள் வந்து சேர்ந்து தான் வந்து இந்த பணி எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க. அது என்னென்ன நாடுகள்னு வந்து பார்க்கலாம். என்னென்ன நாடுகள் அப்படின்னா வந்து நாசா விண்வெளி மையம் தெரியும் இல்லையா, அமெரிக்காவில் இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து இஎஸ்ஏ வந்து ஐரோப்பாவில் இருக்கிறது. அடுத்து வந்து ஜாக்சாங்கிறது வந்து ஜப்பானில் இருக்கிறது. அடுத்து வந்து சிஎஸ்ஏ அப்படின்னு வந்து கனடாவில் இருக்கிறது. அடுத்து வந்து பெல்ஜியம், பிரேசில், டென்மார்க், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, ஹாலந்து, நார்வே, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, மொத்தமாக வந்து 16. இந்த 16 நாடுகள் சேர்ந்து தான் வந்து இந்த பன்னாட்டு விண்வெளி மையத்தை வந்து இணைஞ்சு அந்த சேவைகளும் பணிகளும் இந்த அறுவை சிகிச்சை எல்லாமே வந்து இந்த 16 எந்த ஒரு முடிவு இருக்கிறதா இருந்தாலும் இவங்க எல்லாத்தையுமே கலந்து வந்து முடிவு எடுப்பாங்க. இந்த 16 நாடுகள் தான் வந்து அந்த பன்னாட்டு விண்வெளி மையத்தை வந்து இயக்கிக்கிட்டு வராங்க. இதுதான் வந்து பன்னாட்டு விண்வெளி மையம். இது வந்து அவ்வளவா வந்து இதில் ஒன்றும் பாயிண்ட்ஸ் கிடையாது. இது என்னென்ன பண்ணியிருக்காங்க, எந்தெந்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ முடிச்சிருக்காங்க, இதை மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் வந்து இந்த பன்னாட்டு விண்வெளி மையம் வந்து முடிஞ்சிருச்சு. மொத்தமாகவே இந்த லெசன் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. புக் பேக் கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு. பார்க்காதவங்க வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன், என்ன செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.